கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதிலே 25ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். இப்படி இருக்க, என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ஆம், நம்முடைய தெய்வம், நம்முடைய ஆண்டவர் யாருக்கும் நிகரில்லாதவர், யாருக்கும் ஒப்பில்லாதவர். அவருடைய தெய்வீக குணாதிசயங்களுள் இதுவும் ஒன்று. அவர் யாருக்கும் நிகர் இல்லாதவராக, யாருக்கும் ஒப்பில்லாதவராக இருக்கிறார். பொதுவாக நம்ம பார்க்கும்போது எல்லா இடங்களிலுமே ஒரு போட்டி ஒன்று இருக்கும். எல்லா துறைகளிலுமே போட்டி இருக்கும். நம்ம படிக்க ஆரம்பிக்கும்போது, ஸ்கூலில் பள்ளியில் படிக்க ஆரம்பிக்கும் போதிருந்து, கல்லூரி போகும்போதிருந்து, வேலைக்கு ஏதாவது ஒரு துறைக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை எலெக்ஷன் இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலுமே ஒரு போட்டி இருக்குது. யார் முதல்ல வருது, யார் யாரை முந்துறது, தனக்கு நிகராக போட்டியிடக்கூடிய நபர்கள் யார் இருக்காங்க, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவைகளெல்லாம் ஆராய்ந்து அதற்கேற்றவாறு தங்களை தாங்களே தயார்படுத்தி கொள்வார்கள். அப்போது எல்லா இடங்களிலுமே ஒரு போட்டி ஒன்று இருக்குது. எதிராக நமக்காக நம்மோடு கூட போட்டியிடக்கூடிய சக போட்டியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் போட்டியே இல்லாமல், நிகரே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் கடவுள், தெய்வம் அல்லது இறைவன் வரும்போது அங்கே நிகரே இல்லாதவரா, ஒப்பில்லாதவரா இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அதை உறுதிப்படுத்துகிற வசனமாகத்தான் நம்ம வாசம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் தெய்வமே, ஆண்டவரே என்ன செய்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியைத்தான் நம்ம வாசம். ஆண்டவர் தெளிவாக கேட்குறார், என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், யாரை நிகராக்குவீர்கள் அப்படின்றத கேட்குறார். எனக்கு ஒப்பாக யாரை நிறுத்துவீர்கள், எனக்கு ஒப்பாக யாரை நிகராக்குவீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை என்ன செய்கிறார்? ஜனங்கள்கிட்ட கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படியாக நாம் சிந்திக்கும் போது அவருக்கு நிகராக, அவருக்கு ஒப்பாக யாருமே இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது அநேக வசனங்கள் வேதாகமத்தில் இருக்குது. அதில் ஒரு சில வசனங்களை நம்ம சிந்திக்கலாம். அதில் எரேமியா 10ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. இந்த ஒரு வசனம் அவர் ஏன் நிகரற்றவர், ஏன் அவர் ஒப்பில்லாதவர் அப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கின ஒன்றா இருக்குது. அதில் முதல் விஷயம், நீரே பெரியவர், அவரே பெரியவர். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரே பெரியவர், எல்லா விஷயங்களிலுமே பெரியவர். மாட்சிமையில், மகத்துவத்தில், வல்லமையில், சத்துவத்தில், பரிசுத்தத்தில், எல்லாவற்றிலுமே அவரே பெரியவராக, அவரே உயர்ந்தவராக இருக்கிறார். அவரே முதலாவதாகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே வாசிக்கிறோம், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஆம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும், எல்லா நாமங்களிலும் அவருடைய நாமமே பெரியதாகவும் அவருடைய நாமமே உயர்ந்ததாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட எந்த விதமான ஒப்பில்லாத தெய்வமும், எந்த விதத்திலையும் நிகரில்லாத தெய்வமுமாகிய கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தராக இருக்கிறாரு. நம்ம யாத்திராகமத்தில் கூட நம்ம வாசிக்கும்போது 10ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்ற கேள்வியை வச்சுட்டு, ஆனால் அதோடு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்ன காரியங்கள்? ஒன்று, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தத்திலே மிகவும் பரிசுத்தம் உள்ளவர், உச்சபட்சம், அதாவது அதிலே மிக கவர்ச்சிகரமான ஒரு தெய்வமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் துதிகளில் பயப்படத்தக்கவரும், அவரை துதித்தாலும், அவரை ஆராதித்தாலும், அந்த துதிகளை செய்கிறவர்கள், ஆராதனை ஏறெடுக்கக்கூடியவர்கள் பயப்படத்தக்கவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக, அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய பாத்திரராக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். மூணாவது விஷயத்தை பார்க்கும்போது, அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த காரியங்களெல்லாம் அடுக்கிட்டு மறுபடியும் அதே கேள்வி கேட்குறாங்க. இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் அதே கேள்வி தான், தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அந்த காரியங்கள்லாம் அடுக்கிட்டு கடைசியாக மறுபடியும் கேள்வியை அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அப்போது அவர் மாட்சிமையில், மகத்துவத்தில், பரிசுத்தத்தில், அது மட்டும் இல்லாமல் அற்புதத்தில்,
எல்லாவற்றிலுமே அவரே நிகரற்றவராக, ஒப்பில்லாதவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவரே பெரியவராக, உயர்ந்தவராக, முதலானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம அப்படி கடந்து போகும்போது நமக்கு ஒரு நல்ல அனுபவம் மிக்கவர்கள் அல்லது நல்ல பலம் உள்ளவர்கள், நல்ல தைரியம் உள்ளவர்கள் நம்மோடு கூட இருப்பாங்கன்னா, நம்ம பயப்படாமல் சில விஷயங்களை முன்னெடுத்து செய்யலாம். அந்த சூழ்நிலையை கடந்து வரலாம். அல்லது பயப்படாமல் சில காரியங்களை முன்னெடுத்து நம்ம செய்யக்கூடியவங்களாக இருப்போம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, எந்த விதத்திலும் யாருக்கும் நிகரற்றவராக, யாரோடும் கூட ஒப்பிட முடியாதவராக, ஒப்பில்லாத தெய்வமாக இருக்கிறார். அந்த அளவுக்கு மிக உயர்ந்தவரும், பெரியவரும், பலமுள்ளவரும், வல்லமையுள்ளவருமாய் இருக்கிறார். அந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கும்போது, நிகரற்ற தெய்வம், ஒப்பில்லாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் யாருக்கும் கவலைப்பட வேணாம். நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் தொடர்ந்து முன்னேறுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.